ஸ்ரீ குருப்பியோ நமக. ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள். ஷீரடி மசூதியில் சாய்பாபா அமர்ந்திருந்தார். அவரது முகம் சந்தோஷமாக காணப்பட்டது. பாபாவின் காலடியில் பக்தர் ஒருவர் அமர்ந்திருந்தார். பக்தனுடன் பாபா பேசிக்கொண்டிருந்தார். அப்போது சுவரில் இருந்த பல்லி சப்தம் எழுப்பியது. பாபா அந்த பல்லியையே உற்று பார்த்தார். மெல்ல புன்னகைத்தும் கொண்டார். பக்தருக்கு அந்த காட்சி வியப்பாக இருந்தது. பாபாவுக்கு பல்லி சொல்லும் பலன் தெரியுமோ? ஏதோ நல்லது நடக்கப் போகிறதோ, அதனால்தான் பாபா சிரிக்கிறார் என்று நினைத்த பக்தர் பாபாவிடம் அதை கேட்டுவிட்டார். பாபா, அந்த பல்லி கத்தியதே, அது என்ன சுபசகுனமா என்று கேட்டார். ஆமாம், சுபசகனம்தான், அந்த பல்லிக்கு சுபசகனம் என்றார் பாபா. பக்தர் ஒன்றும் புரியாமல் பார்த்தார். பாபா தொடர்ந்தார். அந்த பல்லி சந்தோஷத்தில் குரல் எழுப்பியதற்கு காரணம் அதன் சகோதரி அவுரங்காபாத்திலிருந்து இன்று இங்கே வருகிறது என்றார். பக்தருக்கு வியப்பு தாங்கவில்லை. ஷீரடிக்கும் அவுரங்காபாத்திற்கும் எத்தனை தொலைவு! அங்கிருந்து ஒரு பல்லி எப்படி இங்கு வர முடியும் என்று ஆச்சரியப்பட்டார். ஆனால் பாபாவிடம் அதை வெளிக்காட்டாமல் வேறு விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் கழிந்தது. அப்போது ஒரு குதிரை மசூதி வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து வியாபாரி ஒருவர் கையில் சாக்குப்பையுடன் இறங்கினான். பணிவுடன் வந்து பாபாவை வணங்கிய வியாபாரி தான் அவுரங்காபாத்திலிருந்து வருவதாகவும் இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டும் என்றும் கூறினான். தன் குதிரை பசியுடன் இருப்பதால் அதனால் விரைந்து செல்ல முடியவில்லை. எனவே அதற்கு கொள்ளு வாங்குவதற்காக இந்த ஊரில் இறங்கியதாகவும் அப்படியே பாபாவை வணங்க வந்ததாகவும் கூறியபடியே கொள்ளு வாங்குவதற்காக தான் கொண்டு வந்த சாக்குப்பையை உதறினான். என்ன ஆச்சரியம்! அந்த பையிலிருந்து ஒரு குட்டி பல்லி துள்ளி குதித்து ஓடியது. அது நேராக கொஞ்ச நேரம் முன்பு ஒலி எழுப்பிய அந்த சகோதரி பல்லியை நோக்கி வாலை ஆட்டியபடியே விரைந்து சென்றது. இரண்டும் ஒன்றையொன்று தழுவி சந்தோஷமாக விளையாடின. சேர்ந்த ஆனந்த குரல் எழுப்பின. இந்த காட்சியை கண்ட பக்தர் மெய் சிலிர்த்து நின்றார். பாபாவுக்கு தெரியாமல் உலகில் எதுவும் நடப்பதே இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவரது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. இதுதான் பாபா, சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா. அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அதை காட்டிக்கொள்ளவே தெரியாது. அவரது நடவடிக்கைகள் பல சமயம் விசித்திரமாக இருக்கும். ஆனால் அதற்கு என்ன காரணம் என்பது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். அது புரியாதவர்கள் அவரை பித்து பிடித்தவர் என்பார்கள், பிச்சைக்காரர் என்பார்கள். புரிந்தவர்களோ அவரை தெய்வம் என்கிறார்கள், மகான் என்கிறார்கள். மாண்புமிகு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. சரி, யார் இந்த பாபா? இவருக்கு இவ்வளவு சக்திகள் வந்தது எப்படி? கடவுளின் அவதாரமாயிவர். இவரை நினைத்தாலே நல்லது நடக்கும் என்கிறார்களே, அது எப்படி? இவரது சிலை புகைப்படங்களில் இருந்து விபூதி கொட்டுகிறது என்கிறார்களே, அதெல்லாம் நிஜம்தானா? அதை முதலில் தெரிந்து கொள்வோமா? பாபா அவதரித்தார் 1820 முதல் 1850 காலகட்டம். ஹைதராபாத்தை தலைநகராக கொண்டு நிஜாம் அரசு கோலோச்சி கொண்டிருந்த ஆந்திர பிரதேசம். பத்ரி என்பது ஒரு சிறு கிராமம். வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் வல்லமை பெற்ற ஹரிசாடே லக்ஷ்மி தம்பதியருக்கு மூல நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையின் எதிர்காலம் குறித்து தந்தை ஹரிசாடே ஜோதிட வல்லுநர்களை கூட்டி ஆராய்ச்சி செய்தார். ஜோதிடர் சொன்ன பலன் என்ன தெரியுமா? இந்த குட்டி குழந்தை பிற்காலத்தில் பெரிய ஞானியாக மாறுவான். கடவுளாக, கடவுளின் அவதாரமாக பக்தர்கள் இவனை கொண்டாடுவார்கள். நல்ல விஷயம்தானே என்று நினைக்கிறீர்களா? ஜோதிடர் மேலும் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஞான குழந்தை பெற்றோரிடம் வெகு நாள் இருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமல்ல, இதன் பெற்றோரான நீங்களும் நெடுநாள் உயிர் வாழ மாட்டீர்கள். ஹாரிசாடே கற்றுத்தேர்ந்த வல்ல ஜோதிடர், ஜோதிடத்திலும் ஆழ்ந்த புலமை மிக்கவர். அவருக்கும் இதுதான் நடக்கப் போகிறது என்பது புரிந்து போயிற்று. மனதை தைரியப்படுத்தி கொண்டார் ஹாரிசாடே. அப்படியே ஆகட்டும், என் மகன் ஒரு மகானாக வலம் வருவான் என்பதே எங்களுக்கு போதும். நாங்கள் என்றாகிலும் இறக்க வேண்டியவர்கள்தானே, அது பரவாயில்லை என்றவர், எங்கள் செல்ல மகன் யாருடைய பாதுகாப்பில் வளருவான் என்று ஆதங்கத்துடன் கேட்டார். அதை ஜோதிடர்களான எங்களால் சொல்ல முடியாது. அந்த இறைவனே உங்கள் கனவில் வந்து சொல்லுவான் என்று கூறிவிட்டு சென்றார்கள் ஜோதிடர்கள். குட்டி குழந்தை செல்லமாக செல்வமாக வளர்ந்து கொண்டிருந்தது. தாயும் தந்தையும் அதை தங்கமாக தாங்கினார்கள். ஒரு நாள் குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிற்று. எவ்வளவு சிகிச்சை செய்தும் பாலகனின் நிலை சீராகவே இல்லை. பெற்றோர்கள் தவித்தார்கள், துடித்தார்கள், கதறினார்கள். கடவுள் மட்டுமே வழி என்று துதித்தார்கள்.
கடவுளை வேண்டியபடியே அப்படியே கண்ணுறங்கினார்கள். அன்றிரவு இறைவன் அவர்கள் கனவில் வந்தார். கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? முதல் பாகம் முடிந்தது. இரண்டாவது பாகம் தொடரும். நன்றி.